சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஒரு நாள் வந்தது யோபுவினுடைய வாழ்க்கையில, அவனுக்கு நல்ல சுகம் கிடைத்தது. ஆமென். யோபுவினுடைய சிறையிருப்பு மாறினது. அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள அது எப்படி கிடைத்தது என்று அங்கே எழுதப்படவில்லை, ஆனால் கிடைத்தது. ஆமென் ஆமென். உங்களுக்கு எனக்கு தெரிய வேண்டும், திரும்ப நாம் இழந்து போன எல்லா சுகமும், இழந்து போன எல்லா ஆரோக்கியங்களும், இழந்து போன எல்லா நன்மைகளையும், இழந்து போன சமாதானத்தையும், ஆமென், இழந்து போன பணத்தை, பொருட்களை, இடத்தை, வீட்டை, அல்லேலூயா அல்லேலூயா, இழந்து போன பிள்ளைகள், அல்லேலூயா, இழந்து போன சொந்த சுகங்கள், அல்லேலூயா, எல்லாவற்றை திரும்ப கர்த்தர் எப்படி தருவார் என்று கேட்கக்கூடாது. அவர் தருவார் என்பது நமக்கு தெரியும். அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. யோபு எப்படி அவைகளை இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான் என்பது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த 5-6 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எவ்வளவு ஆஸ்திகளை உடையவனாக முன்பு இருந்தானோ அந்த ஆஸ்திகள் எல்லாவற்றிலும் 2 மடங்கு எண்ணிக்கை கர்த்தர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 2 மடங்காக திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆமென். 4 தலைமுறைகளை அவன் பார்த்திருக்கிறான். 4 தலைமுறைகளே ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து பார்த்த மனுஷன். 4 தலைமுறைகள், எல்லா பிள்ளைகளும் செத்து போன பிள்ளைகள். ஆமென். அதற்கப்புறம் அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தது. அவன் பிள்ளைகள் மூலமாக பிறந்த பிள்ளைகள், அவனுடைய பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள், இப்படி 4 தலைமுறைகளை அவன் பார்த்திருக்கிறான் என்றால் அவனை கர்த்தர் எவ்வளவாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவியானவர் கிருபை செய்யுங்கப்பா, ஆவியானவர் கிருபை செய்யுங்கப்பா, ஆவியானவர் கிருபை செய்யுங்கப்பா, ஆவியானவர் கிருபை செய்யுங்கப்பா, ஆவியானவர் கிருபை செய்யுங்கப்பா. அவனை இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுவதற்கு அவனிடத்தில் காணப்பட்ட நல்ல குணங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதை கவனமாய் கவனிங்கள். அந்த ஊத்ஸ் என்னும் தேசத்திலே முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே யோபு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும், அவனுக்கிட்ட இருந்த குணம், அவன் உத்தமன் என்று சொல்லும் பொழுது அவன் எல்லா விதத்திலும் உண்மையுள்ளவனாக இருந்திருக்கிறான். அவன் உத்தமனும் சன்மார்க்கன், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயன், பக்தியுள்ளவன், அதுதான் சன்மார்க்கன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்ததான நியாயங்கள், பிரமாணங்கள் எல்லாவற்றிலும் ஒழுங்கு கிரமமாக காணப்பட்டிருக்கிறான். ஆகையினால தான் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சன்மார்க்கன். வேதத்தை வாசித்திருந்திருக்கிறான், ஆண்டவருடைய செய்கைகளை அறிந்திருக்கிறான், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ தீர்மானித்திருக்கிறான். தேவன் வேதத்தில் சொல்லப்பட்ட நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் அவன் கை கொண்டிருந்திருக்கிறான். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ காணப்பட்டிருக்கிறான் அவனை. ஆகையினால தான் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சன்மார்க்கன். ஆலயத்திற்கு போய் கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறான், பலி செலுத்தி இருக்கிறான், கர்த்தரை எவ்வளவாய் பிரியப்படுத்த வேண்டும் என்பது எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆகையினால தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் சன்மார்க்கன். 3வது சொல்லப்பட்டிருக்கிற தேவனுக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிற. ஒரு சிறிய தவறு செய்ய நேரிட்டாலும் அப்பொழுது அவன் யோசிப்பான், நான் கர்த்தருக்கு பயந்த மனுஷன், கர்த்தருக்கு இது பிடிக்குமா இது பிடிக்காதா என்று சொல்லி அவன் பயந்து காணப்படுகிறவனாயிருந்தான். என் செய்கைகள் என் ஆண்டவருக்கு பிரியமானதா, அல்லாவிட்டால் என் ஆண்டவருக்கு அது கோபம் ஊட்டுமா என்று சொல்லி அவன் பயந்து காணப்பட்டவனாயிருந்தான். அடுத்து சொல்கிறது, பொல்லாப்புக்கு விலகுகிறவன், எந்த ஒரு தீமையான காரியத்தையும் அவன் செய்வதற்கு முற்படாத ஒரு மனுஷன், தீமையான காரியங்களை விட்டு விலகுகிறவன். இந்த குணங்கள் அவனுக்குள்ளாய் காணப்பட்டபடினால தான் அவனை குறித்து வேதம் சொல்கிறது, இந்த 42 அதிகாரங்களிலும் அவன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு நல்ல மனுஷனாய் காணப்பட்டான். ஆண்டவருக்கு பயந்து காணப்பட்டபடினாலே அவனை கர்த்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களை பாருங்கள். 7000 ஆடுகள் 7000, 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள். ஒரு ஏர்மாடு இருக்கும் பொழுதே அவனை எவ்வளவு பெரிய விவசாயி என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அவனுக்கு இருந்த 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகளும், ஆமென், கழுதைகளும் மிருக ஜீவன்களுமாயிருந்தது மன்றி திரளான பணிவிடைக்காரர், எண்ணி கடங்காத பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அதனாலே அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திர, அந்த ஈஸ்ட் தேசத்திலே, அந்த கிழக்கத்தி தேசத்திலே அவன் எல்லாரிலும் பெரியவனாய் காணப்பட்டிருக்கிறான்.
யோசித்து பாருங்க. அவனை எல்லாரும் பார்க்கும் பொழுது அவன் ஒரு பெரிய ராஜா போல காணப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. ஒரு ஜமீன்தார் போல காணப்பட்டிருக்கான். ஆனால் அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரே நாளில் அவன் கையை விட்டு போக கூடுமானால் எவ்வளவு பெரிய இழப்பாய் காணப்பட்டிருக்கும். ஆனாலும் அவன் கர்த்தரை விடவில்லை. அல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விடவில்லை. அவன் உத்தமத்தை விடவில்லை. அவன் தேவனுக்கு பக்தியாய் வாழக்கூடிய அந்த சன்மார்க்கமான தன்மையை விடவில்லை. பொல்லாப்புக்கு விலகுகிற அந்த தன்மையை விட்டு விலகி அவன் பாவம் செய்யவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் தன் வாயினாலே ஒரு பாவமும் இந்த நாட்களில் செய்யவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை கர்த்தர் பாக்கியவானாய் மாற்றினபடினாலே 42ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 12வது வசனத்தில் கர்த்தர் யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனை கர்த்தர் பாக்கியவானாய் மாற்றினாராம். அவனை கர்த்தர் பாக்கியவானாய் மாற்றி ஆசீர்வதித்திருக்கிறார். 14,000 ஆடுகள் 7,000 ஆடுகளாய் இருந்தது 14,000 மாறினது. 6,000 ஒட்டகமாய் மாறினது. 3,000 ஒட்டகம் 6,000 ஒட்டகமாயும் 1,000 ஏர்மாடுகள் 500 ஏர்மாடுகள் இருந்தவனுக்கு 1,000 ஏறுகளும் 1,000 கழுதைகள் 500 கழுதைகள் இருந்த இடத்துல 1,000 கழுதைகள் அவனுக்கு ஏற்பட்டதான். அல்லேலூயா. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்திருக்கிறார்கள் மறுபடியும். அல்லேலூயா. முன்னால எப்படி ஆமென் எப்படி பிள்ளைகள் இருந்தார்களோ அதே போல 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்ற பெயரும், 2வது மகளுக்கு கெத்சியால் என்ற பெயரும், 3வது மகளுக்கு கிரணப்பு என்ற பெயருமிட்டான். இவர்களைப் போல அந்த தேசத்தில் எங்கும் யோபுவின் பிள்ளைகளைப் போல, அதாவது குமாரத்திகளைப் போல சௌந்தரியம் உள்ள பெண்கள் காணப்படவில்லையாம். அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர்களின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். அந்த பிள்ளைகளை போல அழகுள்ள பிள்ளைகள் அந்த பூமியிலே அந்த தேசத்திலே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு எவ்வளவு ஸ்கின் அலர்ஜி வந்தது, எவ்வளவு வியாதி வந்தது, எவ்வளவு வறுமை இருந்தது. ஆனால் இழந்து போன அத்தனை பிள்ளைகளும் அப்படியே திரும்ப பெற்றுக்கொண்டான். முன்ன இருந்த பிள்ளைகளை காட்டிலும் திரும்ப அவனுக்கு பெற்ற பிள்ளைகள் ஆமென் அவ்வளவு அழகுள்ளவர்களாய் காணப்பட்டார். உங்கள் நிலைமை முன் நிலைமை பார்க்கலும் இனி வருகிற காலங்களிலே, இனி வருகிற நாட்களிலே அதிக ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அதற்கு நேராக நம்மை பாக்கியவான்களாக மாற்றும் பொழுது, அதற்கு நேராக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் நினைக்கும் பொழுது நாம் ஏன் மாறக்கூடாது? ஆமென். விசுவாசிப்போம், விசுவாசித்தால் நாம் பேசலாம், விசுவாசித்தால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இவைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆகையினாலே ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. 16வது வசனம் சொல்லுகிற, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் அதற்கு அப்புறம் வாழ்ந்திருக்கிறார். 140 வருஷம் அந்த ஒரு மனுஷன் மறுபடி 140 வருஷம். இதற்கு முன்பதாக இருந்த ஆயுசு நாட்களை காட்டிலும் மறுபடி 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவன் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு நெடுநாளாக இருந்து பூரண வயதுள்ளவனாக நார்மல் மரணம் அடைந்திருக்கிறான். அல்லேலூயா. அகால மரணம் அடைந்தான் என்று எழுதப்படவில்லை. அவனை கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதித்திருக்கிறார். அதே ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். யோபு ஆராதித்த தேவன், யோபு சேவித்த தேவன் வேற, நாம சேவிக்கிற தேவன் வேற இல்லை. நம்முடைய ஆண்டவர் நமக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் எழும்பி நின்று சில நிமிடங்கள் நாம் இப்படி தியானித்ததான பகுதிகளை பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் யோபுவை கர்த்தர் பாக்கியவானாய் மாற்றினது போல. ஆமென். 12ஆம் வசனம் 42ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிறோம். ஆமென். பின்னிலைமை, யோபுவின் முன்னிலைமை பார்க்கிறோம். அவன் பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஏனென்றால் அவனை கர்த்தர் பாக்கியவானாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. முதல் அதிகாரத்திலும் கடைசி அதிகாரத்திலும் அவனுடைய ஆசீர்வாதங்களுடைய பெருக்கம், அவனுடைய சுகத்தினுடைய பெருக்கம், அவனுடைய பிள்ளைகளுடைய பெருக்கம், அவனுக்கு இருந்த மதிப்புகளினுடைய உயர்வு இரட்டத்தனையாக மாறினது. ஆமென். அல்லேலூயா. நாம் எல்லார் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல சமயங்கள் நாட்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமான நாட்கள். ஆமென்.
ஆண்டவரே உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க உங்க ஜனத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் மேல உங்க வல்லமை காணப்படுவதாக. எல்லாரும் நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல தைரியத்தை தாங்க. அவன் சொன்னான், கர்த்தர் எனக்கு இவைகளெல்லாம் கொடுத்தார். 3000 ஆமேன் மாடுகளை, ஆமேன் 5000 ஒட்டகங்களை, 500 ஒட்டகங்களை, ஆமேன் 500 ஒட்டகங்கள், கழுதைகள், ஏர் மாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவர் எடுத்தார், அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறார், ஆண்டவர் தான் எடுக்கிறார் என்று சொல்லுகிறார். அவனுடைய விசுவாசமும் அவன் தேவன் மேலே வைத்திருந்த நம்பிக்கை பார்க்கும் பொழுது அவன் பெற்றதான சுகவீனங்கள், அவன் பெற்றதான இழப்புகள், அவன் பெற்றதான அவமானங்கள், அவன் பெற்றதான ஆமென் அல்லேலூயா, அவனுக்கு காணப்பட்டதான கஷ்டமான சூழ்நிலைகள் யாருக்குமே இந்த உலகத்தில் வந்தது கிடையாது. அவ்வளவு பெரிய சோதனையான காலத்தில் அவன் கடந்து சென்றாலும் ஆண்டவரை விட்டு அவன் விலகவில்லை. அல்லேலூயா. எல்லாரும் நாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு நல்ல தைரியத்தையும் கிருபையும் கத்த தருவீராகப்பா. எங்களுக்குள்ளாக கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை கத்த தருவீராக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எங்க விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ண நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே இவர்களெல்லாம் ஆண்டவரே உம்மாலே பாக்கியவான்களாக மாற்றப்பட்டிருக்க நாங்களும் அப்படியாக மாற்றப்படுவது உறுதி. ஆண்டவரே இப்பொழுது இருக்கிற பலவீனங்களை பார்க்காதீங்க, இப்பொழுது இருக்கிற சோர்வுகளை பார்க்காதீங்க, இப்பொழுது நம்மை தாக்குகிற வியாதிகளை பார்க்காதீங்க, இப்பொழுது நமக்கு வருகிற சோதனையான சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. கர்த்தர் ஒரு நாளில் இவைகள் எல்லாவற்றையும் ஒரு இமைப்பொழுதிலே மாற்றுவார், ஒரு இமைப்பொழுதிலே மாற்றுவார். யோபுவினுடைய வாழ்க்கையில ஆமென் கடந்து சென்ற நாட்கள் ஆமென் அநேக நாட்கள் போல காணப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு சமயத்தில் அவன் இழந்து போன எல்லா சுகம், அவன் இழந்து போன நன்மைகள், அவன் இழந்து போன ஆசீர்வாதங்கள், அவன் இழந்து போன மனைவி, அவன் இழந்து போன பிள்ளைகள், அவனுக்கு இருந்ததான தீக்காய்சு எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆமே, கர்த்தர் அப்படியான கிருபை நமக்கும் செய்திருக்கிறபடினால் எல்லார் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலவேளையிலும் எங்களுக்கு நீர் கொடுத்த ஆண்டவரே யோபு 42 அதிகாரம் 12வது வசனத்திலே யோபு தன் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை கர்த்தரால் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் போல எங்க வாழ்க்கையிலும் ஒரு நாள் வரப்போகிறது. இப்பொழுது இருக்கிற நிலைமை காட்டிலும் பல மடங்கு நாங்கள் பெருக போகிறோம். ஆண்டவரே இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு கூட உம்மை நாங்கள் தேங்க்ஸ் பண்ண போகிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நபர்களை கர்த்தர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற குடும்பங்கள் ஆண்டவரே கர்த்தாவை தனி நபர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு பகலில் நடக்கிற ஜெபம் ஆண்டவரே, மாலை நேரத்தில் குடும்பமாய் ஆண்டவரை ஜெபிக்கிற உபவாச ஜெபம், இவைகள் எல்லாவற்றிலும் ஏராளமான குடும்பங்கள் எங்கள் சபைக்குள்ளாக கடந்து வந்து அவர்கள் உம்முடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக, பெற்றுக்கொள்வார்களாக. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.